السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. قال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد صيام رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1448 ஆஷூராவின் தினத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அஃலலு ஸியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறப்பான ஒரு நோன்பு இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படுகிற நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதில் முஹர்ரம் மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வின் மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். இருக்கும் 12 மாதங்களும் அல்லாஹ் படைத்ததுதான். நமக்கு தெரியும், போன வார ஜும்ஆவில் நாம் பார்த்தோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய ஒப்புதலோடு இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்தை ஹிஜ்ரியிலிருந்து ஆரம்பித்தார்கள். வருடத்தின் துவக்கத்தை புதுப்பித்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வருடத்தின் முதல் மாதமாக எது துவங்கப்பட வேண்டும் என்ற மஷ்வராவில் ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பிருந்தே அரபுகளிடத்திலேயும் யூதர்களிடத்திலேயும் ஏற்கனவே முஹர்ரம் மாதம் வருடத்தின் முதல் மாதமாக தொடர்ந்திருந்தது. எனவே அதை மாற்றாமல் முஹர்ரம் மாதத்தையே வருடத்தின் துவக்க மாதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடரச் செய்ததை கடந்த வார ஜும்ஆவில் பார்த்தோம். அப்படி ஒரு வருடத்தின் துவக்கமாக இருக்கக்கூடிய துவக்க மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மாதம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இப்ப மீதி 11 மாசம் என்ன, யாருடைய மாதம்? எங்கள் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஜைனுல் ஆபிதீன் பாக்வி ஹதரத் அவர்கள் சொல்வார்கள், ஒருத்தருக்கு 4 குழந்தைகள் இருக்கு, 4மே அவன் பெத்த புள்ளதான். 3 பிள்ளைங்க சொன்ன சொல்லு கேட்கறது இல்லை. ஒரு பையன் அத்தா என்ன சொன்னாலும் கேட்குறான்.
அத்தாவினுடைய மனம் கோணாம நடந்துக்கிறான். அப்ப அத்தா சொல்றாரு, நாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட இந்த ஒத்த பிள்ளைய ஏன் புள்ளம்பாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜை ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வை 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பத்தில் சொல்கிற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இரவோடு இரவாக அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பான் அல்லாஹ். இங்கே அழைத்து சென்றது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படியானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேண்டும், அல்லது நபியுல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்வது பி அப்திஹி, தன் அடியாரை அவன் அழைத்து சென்றான் என்பார். அப்படின்னா நம்மெல்லாம் யாரு? நம்முடைய இறைவன், நம்முடைய ரப்பு அல்லாஹ். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அபுதுகள், அடியார்கள். நாம எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள். அப்படியானால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியாரை அழைத்து சென்றான் என்று சொல்கிற அந்த அடியான் யார்? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவர்களை மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏன் புள்ளங்கிற மாதிரி என் அடியான் என்று சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரிதான் 4 பிள்ளையில ஒரு பிள்ளையே ஏன் புள்ளன்னு சொல்ற மாதிரி. 4 பிள்ளையும் நம்ம பெற்றிருந்தாலும் கூட இந்த ஒரு புள்ள நம்ம சொல் கேட்டு நடக்குது. இவ்வளோ அபுதுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அல்லாஹ்வுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குற அடியார்லாம் நம்மள இருப்போம். அப்படி இருக்கும்போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை சோதனைகள், எத்துணை பிரச்சனைகள், தொல்லைகள் வந்த போதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத நல்லடியாராக இருந்ததுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பி அப்திஹி, எனது அடியார் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 12 மாதங்களையும் படைத்திருந்தாலும் கூட முஹர்ரம் மாதத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தும் போது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று தனிப்படுத்தி சொல்வதற்கு காரணம், மற்ற மாதங்களை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான, அல்லாஹ்வுக்கு உவப்பமான மாதமாக முஹர்ரம் மாதம் உண்டு. அதனால் தானோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலருக்கும், பல நபிமார்களுக்கும் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து, அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து நிம்மதியை கொடுப்பதற்கு இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தை, அதிலும் குறிப்பாக புனிதமான ஆஷூராவுடைய நாளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்வு செய்திருக்கிறார். இதனுடைய நோன்பு வைப்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இறையருளால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினத்தில் அதிகமாக நோன்பாளிகளாக நோன்பு நோற்ற நிலையிலேயும் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறார்கள், ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு, ரமலான் மாசத்தினுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம்தான் நோன்பு, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபித்துவம் கிடைச்சது. 13 வருஷங்கள் மக்கால இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்து 2வது வருடம், அதாவது நபித்துவம் கிடைத்து 15வது வருஷத்துலதான் நோன்பு கடமையாகுது. அதற்கு முன்புள்ள 14 வருடங்கள் வரை ரமலானுடைய நோன்பு கடமை கிடையாது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஆஷூராவுடைய நோன்பை நாங்கள் நோற்று வந்தோம். ஆயிஷா அம்மா சொல்கிற வார்த்தை. நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், நபிகளாரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, மற்றவங்களே செஞ்சா நபிகளார் செய்ய மாட்டாங்களா? நபிகளார் உட்பட எல்லோரும் ஆஷூராவுடைய நாளின் நோன்பை நோற்று வந்தோம். எப்ப ஹிஜ்ரியுடைய 2ஆம் ஆண்டில் ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக, கடமையாக ஆக்கப்பட்டதோ அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
யார் விரும்புறீங்களோ அவங்க ஆஷூராவுடைய நோன்பு வச்சுக்கிங்க, யார் விரும்புறீங்களோ அவங்க ஆஷூராவுடைய நோன்பை விட்டுக்கிடலாம். கடமை கிடையாது, கடமை முடிஞ்சு போச்சு, அவசியமாக இருந்தது முடிஞ்சு போச்சு. இனி ரமலானுடைய மாசம்தான், அந்த நாளில் ரமலானுடைய மாதத்தில் நோக்கிற நோன்புதான் கடமையான நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இனி ஆஷூராவுடைய நோன்பை நோட்பவர்கள் நோட்கலாம் என்கிற அனுமதியை தந்தார்கள். அப்ப 13 ஆண்டு காலங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பு நோற்றிருக்கிறார்கள். பிறகு ஹிஜ்ரத்துக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவில் 10 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், ஹாலிஃபுல் யஹூத், எனவே நீங்கள் ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். நான் அடுத்த வருடம் இருந்தால் ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ நோன்பு நோட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீஸை வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வருஷம் தான் ஆஷூராவுடைய நோன்பு நோட்டாங்க, மறு வருஷம் ரசூலுல்லாஹ் இல்ல மௌத்தாயிட்டாங்கன்னு பொருள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருணத்தில் தான் யூதர்களும் நோன்பு நோட்பதை பார்த்தாங்க. ஆல்ரெடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஆஷூராவுடைய நோன்பை நோட்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு முன்பாக ஒரு வருடம் முன்பாக யூதர்களும் நோன்பு நோட்பதை பார்க்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ஏன் நோன்பு நோக்கிறீங்க? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய எங்களுடைய மூதாதையர்களான பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்தான். அந்த நாளை கொண்டாடுவதற்காக, சந்தோஷப்படுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூதர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓ அப்படியா, அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நான் அதை விட ரொம்ப பெஸ்ட், நபிக்கு மூசாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா, அவரும் நபி நானும் நபி, அப்ப நாங்க ஆஷூராவுடைய நாள்ல கண்டிப்பா நோன்பு நோட்கணும், நாங்களும் சேர்ந்து நோன்பு நோட்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வரலாறுகள் இப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 6,70,000 பேர், சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பனு இஸ்ரவேலர்கள் வர்றாங்க. அவங்களதான் காப்பாத்தி ஃபிரௌன் என்கிற அந்த அரக்கனிடமிருந்து காப்பாற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு வர்றாங்க. கூட்டு வரும்போதுதான் முன்னாடி செங்கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த 7 லட்சம் சுமார் உள்ள அந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, வசமா கொண்டு வந்து மாட்டி விட்டீங்களே, முன்னாடி போனா செங்கடல்ல உளுந்து சாகணும், இங்கேயே நின்றா ஃபிரௌனுடைய படைகள் வந்து அடிச்சு சாகடிப்பாங்க, இப்படி இக்கட்டான சூழல்ல கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்களே என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடியால் செங்கடலை அடிக்க சொன்னான், அடித்தார்கள், அது இரண்டாக பிளந்து வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் தப்பித்தார்கள். ஃபிரௌனும் அவருடைய கூட்டமும் வந்தது. நடுக்கடலுக்கு வந்தபோது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுபடியும் மூசாவை செங்கடலை அந்த செங்கோலால் அழிக்க சொன்னார்கள், அடித்தார்கள், அது மூடிக்கொண்டது என்ற வரலாறை பார்க்கிறோம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களோடு இருந்தவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காப்பாற்றினான். எதிரியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழித்தான். அந்த இஸ்லாமியர்கள் காப்பாற்றப்பட்டதும் எதிரிகள் அழிக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய தினம் என்பதை உணர முடிகிறது. பனு இஸ்ரவேலர்களுடைய துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார் 10வது சூராவுடைய 85, 86வது ஆயத்தில், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் பலருக்கும், பல நபிமார்களுக்கும் அவர்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், நீண்ட நாள் துன்பங்கள் எல்லாம் போக்கப்பட்டு சந்தோஷத்தை கொடுத்த நாளாக இருக்கிறது. சும்மா கொடுக்கல, சும்மா உட்கார்ந்து இருந்தா நல்லது வந்து கிடைக்காது. அதுக்காக அவர்கள் மெனக்கெட்டு இருக்கிறார்கள், அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெறுமனே அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கவில்லை,
பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்விடத்தில் இதற்கு முன்பே துஆ செய்கிறார்கள், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன். இந்த அநியாயக்கார கூட்டம், இந்த ஃபிரௌனுடைய கூட்டமும் மந்திரி சபையும் சேர்ந்து எங்களுக்கு குழப்பத்தையும் அநியாயத்தையும் செய்கிறது. வனஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன். இந்த அநியாயக்கார காஃபிர்களுடைய கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று பனு இஸ்ரவேலர்கள் துஆ செய்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி தருணத்தில் இன்னம ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை வைத்தார்கள். இந்த துஆவும் இந்த நம்பிக்கையும் அவர்களை ஆஷூராவின் தினத்தன்று காப்பாற்றியது என்று வரலாறு பேசுகிறது. அதே போல ஒன்று ரெண்டு மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெரியும் சொர்க்கத்துல இருந்தாங்க, கனியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் கனியை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினான். பூமிக்கு அனுப்பிய பிறகு ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தௌபாவை, தங்களுடைய பாவ மன்னிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து என்றால் ஒரு சில அறிவிப்புகளின்படி 40 ஆண்டுகள் என்றும், இன்னும் சில அறிவிப்புகளின்படி இதுதான் அதிகமாக முஃபஸ்ஸிரீன்கள் இதை சொல்கிறார்கள், 200 வருட தௌபா. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு துவா செஞ்சா நாளைக்கு ஏத்துக்கணும், அல்லாஹ் இன்னைக்கு தௌபா செஞ்சா நாளைக்கே மன்னிச்சிடணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். எவ்வளவு? சுமார் 200 வருடங்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 200 வருட தௌபாவை ஏற்றுக்கொண்டது ஆஷூராவான இன்றைய நாளில். 7வது சூராவின் 23வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். சும்மா கிடைக்கல. ஆஷூராவுடைய நாள்ல 200 வருட பிரார்த்தனை, 200 வருட துஆ அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நாங்க செஞ்ச தப்புக்குண்டான பரிகாரத்தை அனுபவிக்கிறோம். வயில்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது நீ கிருபை செய்யாவிட்டால் லனகுனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்கிற 200 வருட பிரார்த்தனைக்கு பலன் ஆஷூராவுடைய இந்த நாளில் கிடைத்ததாக வரலாறு சொல்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில், திமிங்கலத்தினுடைய வயிற்றில் சாப்பிட்டுச்சு. சுமார் 40 நாட்கள் வரை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திமிங்கலத்தினுடைய வயிற்றில் இருந்தார்கள். 40 நாளைக்கு பிறகு அவர்கள் வயிற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறாங்க. சும்மா இல்ல, ஆஷூரா வந்துடுச்சு, ஆஷூராவுடைய நாள் வந்துடுச்சு. ஆஷூராவுடைய நாளில் பல நல்லது நடந்திருக்கு, அதனால் நமக்கும் நடந்துரும் இல்ல. அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆஷூராவுடைய நாளின் பலனை அனுபவிக்கணும்னா, ஆஷூராவுடைய அந்த நன்மைகள், துன்பங்கள் நீக்கப்பட்டு இன்பம் கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும் என்பதையும் சேர்த்து பார்க்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 21வது சூராவுடைய 87வது ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். எப்ப திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள போனாங்களோ அப்போவே அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுக்கு துஆ யூனுஸ் அப்படின்னு பேரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, வேறு இலாஹ் இல்லை, வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன் ஆயிட்டேன், நான் தவறு செய்து மாட்டிக்கொண்டேன், இதிலிருந்து என்னை நீ விடுவிக்கணும் என்று 40 நாட்கள் செய்த தொடர் பிரார்த்தனையின் பலனாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுமார் 950 ஆண்டுகள் செய்த தொடர் தாவா, தொடர் பிரச்சாரம்,
ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் விரல் விட்டு எண்ணும்படியான சிலர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலையை இறக்க போறேன்னு சொல்லிட்டான். மிகப்பெரிய கடுமையான வெள்ளப்பிரளயம் ஏற்பட போகிறது. நீங்க உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களும் காப்பாற்றப்படுவதற்கு கப்பலை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னா கப்பல் ரெடி பண்ணாங்க. மழையும் வந்தது, கப்பல்ல போச்சு. அந்த கப்பல் ஜூது என்கிற மலையில் 40 நாட்களுக்கு பிறகு ஒதுங்கியது. 40 நாள் தொடர் பிரயாணம். கப்பல் தொடர்ந்து 40 நாட்கள் பிரயாணத்திலே இருந்தது. 40 நாட்களுக்கு பிறகாக ஜூதி என்கிற மலையடிவாரத்தில் கப்பல் சென்று ஒதுங்கியது. வெறுமனே ஆஷூராவுடைய நாளில் சும்மா இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 11வது சூராவில் 41வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அவங்க ஏறும்போதே, படகில் ஏறும்போதே, கப்பலில் ஏறும்போது பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இதை இயக்கக்கூடியவனும், இதை இயங்கக்கூட பயணம் செய்கிற நேரத்திலேயும், இது நல்லபடியாக என்ன கொண்டு போய் சேர்க்கிற நேரத்திலேயும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டே நான் துதிக்கிறேன். இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக எனது இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்கிற இந்த வார்த்தையை, இந்த துஆவை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஒதுங்கிய நேரத்தில் ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கா வ அன்த கைருல் முன்சிலீன் 23வது சூராவில் 29வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், அந்த சந்தோஷம் கிடைத்த போது ஆஷூராவுடைய தினத்தில் அந்த தொடர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டிருந்த கப்பல் நின்ற போது, தரை தட்டி நின்ற போது, ரப்பி அன்சில்னி முன்சலம் முபாரக்கா, யா அல்லாஹ் பரக்கத் பொருந்திய இடத்திலே எங்களை நீ இறக்கி விடுவாயாக. வஅன்த கைருல் முன்சிலீன், நல்ல இடங்களில் இறக்கக்கூடியவனில் நீயே சிறந்தவனாக இருக்கிறாய் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையும் அவர்களுடைய துஆவும் அவர்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் காப்பாற்றியதாக குர்ஆன் சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சியினால் கிணற்றுக்குள் தூக்கி வீசப்பட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டாங்க. சுமார் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு பிறகு அந்த கிணற்றிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருது, அவங்க தண்ணிக்காக வாளிய கிணத்துக்குள்ள விடுறாங்க. கிணத்துக்குள்ள விட்டுட்டு தண்ணிக்காக பார்க்கும்போது உள்ள ஒரு ஓரமாக குழந்தை ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. உடனே அந்த வாளியை விட்டு குழந்தைய எடுத்து குழந்தைய மேல தூக்கிடுறாங்க. குழந்தைய வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கிணற்றில் விழுந்த குழந்தையை தாங்கி பிடித்து ஓரமாக அமர வச்சு இருந்த 40 நாட்களும் குழந்தைக்குண்டான அத்துணை தேவைகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. 40 நாள் சாப்பிடாம இருந்தா குழந்தை என்ன ஆகும்? மூத்தா போயிடாதா? எப்படி? அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, நம்மலாம் சும்மா விட்டுருவோமா? என்னென்ன வேலைலாம் செய்ய நம்ம அறிவு. 40 நாள் கணத்துக்குள்ள இருந்தாராம், மூத்தாவே போலியா 41வது நாள் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதுக்கு சொல்ற காரணத்தை சொல்றாங்க, சும்மா இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நினைச்சா முடியும். 40 நாள் என்ன 40 நாள், 400 நாள் கூட பசியோட போட்டு வெறுமனே போட்டு பாதுகாக்கவும் அல்லாஹ்வால முடியும். வயசானவர் இருக்கிறாரு, படுத்த படுக்கையா இருக்கிறாரு, 4 வருஷம் ஆச்சு, சாப்பாடே உள்ள இறங்க மாட்டேங்குது, 2 சொட்டு தண்ணி போகுது, 2 சொட்டு பால் போகுது, 4 வருஷமா இப்படியே தான் கிடக்குறாரு. எப்படி கிடக்குறாரு? எப்படி முடியுது? அல்லாஹ் நினைச்சா முடியும். நம்ம அறிவு அப்படி யோசிக்கிறது இல்லை. 40 நாள் புள்ள எப்படி சாவாம, அப்படிதான் யோசிக்கும். அதுக்கும் பதில் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான குழந்தைக்கு உண்டான செஞ்சாங்க. சரி, இந்த குழந்தைக்கு உண்டான காப்பாற்றப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும்போது எழுதுவார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் குல்லி ஹம்மின் வ கரபி ஃபரஜா வ மக்ரஜா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, சின்ன பிள்ளை தானே, பிள்ளையுடைய துஆ, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் குல்லி ஹம்மின் வ கரபின், யா அல்லாஹ் எல்லா சோதனைகளிலிருந்து கவலைகளிலிருந்து ஃபரஜா, எனக்கு சந்தோஷத்தை தருவாயாக. ஒவ்வொரு நெருக்கடியான சூழலில் இருந்து, கரப்னா நெருக்கடியான சூழலில் இருந்து, மஹ்ரஜா தப்பிக்கும் வழியை ஏற்படுத்தி தருவாயாக.
அல்லாஹும்ம ஜஅல்னி மின் குல்லி ஹம்மின் வ கரபின் ஃபரஜம் வ மக்ரஜா என்கிற துஆ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவாக இருந்தது. அந்த பிரார்த்தனையின் பலனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கீறல் கூட இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இது மாதிரியான பல நிகழ்வுகளுக்கு, பல சந்தோஷங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த நாள் இந்த முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாள். எனவேதான் ஆஷூராவுடைய நாள் சந்தோஷத்திற்குரிய, நம்முடைய கவலைகள் போக்கப்படுவதற்குண்டான ஒரு நாள் என்பதை புரியணும். அதுக்குண்டான அமல்கள் செய்யணும். பல வருடங்கள் பல ஜும்ஆக்கள்லையும் சொன்னதை போல இப்பவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாத அனாச்சாரங்கள் ஆஷூரா என்கிற பெயரிலோ முஹர்ரம் என்கிற பெயரிலோ செய்யப்படுவது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். பிற 1 to 10 வரைக்கும் கவிச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் புது ஜோடிகளை சேர்த்து விடக்கூடாது, பிரிச்சு வச்சிடணும். வர்ற மாசம் அப்படி நினைக்கிறது. ஆஷூரா வரைக்கும் நல்ல காரியமே செய்யக்கூடாது. பிற 1 to 10 வரைக்கும் நல்ல காரியம் செய்யக்கூடாது என்பது போன்றவைகள். அதையும் தாண்டி முஹர்ரம் ஆஷூராவுடைய தினத்தில் தீ மிதிக்கணும், அப்புறம் மாரடிச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மாரடிப்பது தீ மிதிப்பது தப்புன்றதாவது நமக்கு தெரியும். அதுக்கும் மேல எங்கே இந்த அனாச்சாரங்கள் நடக்குமோ அந்த இடங்களுக்கு செல்வதும் தப்பு, போறதும் தப்பு. ஒரு கூத்தாடி எப்ப கூத்து காட்டுவான்? கூட்டம் அதிகமாக அதிகமாக அவனுடைய கூத்தாட்டம் ஜாஸ்தி ஆகும். கிரௌட பார்க்க பார்க்க இன்னும் ஜாஸ்தியா பண்ணணும், இன்னும் ஜாஸ்தியா பண்ணணும்னு தோணும். எப்ப கிரௌடு குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா நின்றும். இப்ப நாம செய்யக்கூடாது என்பதை தாண்டி இது மாதிரியான காரியங்கள் எங்கு நடைபெறுகிறதோ, எங்கு செய்யறாங்களோ அங்கு போய் வேடிக்கை பார்ப்பதும் தவறு என்பதை புரிய வேண்டும். முக்கியமான நாள், சந்தோஷமான நாள் ஆஷூராவுடைய நாள். நம்முடைய கவலைகள் நீக்கப்படுகிற நாள். பல நபிமார்களுடைய கவலைகளை நீக்கியவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. எனவே இந்த புனித நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ஆஷூராவுடைய நாளில் விசாலமாக செலவு செய்வார்களோ அந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான். குடும்பத்தோட நிப்பாட்டிக்காம பக்கத்துல உள்ளவங்க, எதிரில் உள்ளவங்க, ஏழைகள், தான தர்மங்கள், சதக்காக்கள் இவைகள் எல்லாம் இந்த நாளில் அதிகமாக்கப்பட வேண்டும். அந்த தான தர்மங்களும் அந்த சதக்காவும் இந்த ஆண்டு முழுக்க நமக்கு வருகிற துன்பங்களை நீக்குவதற்கு காரணமாக அமையும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புனிதமான ஆஷூரா தினத்தை கஷ்டங்கள் அகன்று, துன்பங்கள் நீங்கி, சந்தோஷத்தை தரும் ஆஷூராவாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.